நாங்கெல்லாம் இந்துங்கிற, நாங்க இங்க மாரியம்மனை கும்பிடுறோம், நீ இந்துங்கிற, நீ அங்க சாமி கும்பிடுறதே இல்ல. அப்ப நீ நானும் எப்படா ஒரே மதமாக மாற முடியும்? நம்ம என்ன பண்றோம்? சாமியை கும்பிடணும்னா பலி கொடுக்கிறோம், ஆடு பலி கொடுக்கிறோம், கோழி பலி கொடுக்கிறோம். நீ என்னைக்கு கொடுத்துருக்கிற? உன்கிட்ட வரி வாங்கிக்குவேன், ஆனா உனக்கான பங்கை தர மாட்டேன். நீ உன் காலேஜில் உன் பிள்ளைங்க படிக்கிறத நான் தடுத்து வைப்பேன். நீ சாப்பிடுற சாப்பாடுக்கு அதிகமான வரியை போடுவேன். உன் மொழிக்கு, தமிழ் மொழிக்கு எந்த பணமும் நான் தரமாட்டேன். என் மொழி உன் ஊர்ல பேசணும், உன் பிள்ளைங்க என் மொழியை படிக்கணும், உன் ஊர்ல என்னோட இந்தி மொழியில தான் எல்லா போர்டும் எழுதி வைக்கணும். ரேடியோவில் இருந்து மொபைல் போன்ல இருந்து எல்லா இடத்துலயும் அறிவிப்பு என் மொழியில தான் இருக்கணும் சொல்லக்கூடிய திமிரை பார்த்து கொண்டு தமிழ்நாடு ஏன் சும்மா இருக்கிறது? சுயமரியாதை இல்லையா நம்மளுக்கு? இவன் யார்? இவன் யாரா? நீ உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? எங்க மீனவன் கடல்ல சண்டை போட்டு மீனை பிடிச்சு கொண்டு வர்றான், அவனை அடிச்சு கொள்றான் பக்கத்து நாட்டுக்காரன் இலங்கை. அவனை கேட்க துப்பு இல்ல. கேட்டா இலங்கை எங்களுக்கு நட்பு நாடுன்னு பேசுறான், வெக்கமா இல்ல? இவனுக்கு ஒரு கட்சி, அந்த கட்சிக்காரன் எங்க பிஜேபின்னு கொடி ஏற்றிட்டு இருக்கிறான். ஊர் முழுக்க தாமரை மலரும், தாமரை மலரும். நீ யார அங்கிருந்து இங்க வந்து எங்க ஊர் அரசியல்ல, எங்க ஊர் மெடிக்கல் காலேஜ்ல, எங்க ஊர் ஹோட்டல்ல, எங்க ஊர் தெருவில் இதுக்கெல்லாம் வரிய போட்டு ஒருத்தன் டெல்லியில இருந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒருத்தன் நம்ம கழுத்து குறவழியில கால் வச்சு மிதிக்கிறான் பார். அது அந்த அதிகாரம் எங்கிருந்து வருதுன்னு நம்ம தமிழ் மக்கள் கேட்கணும்.